தலையிலே சுமத்தி 5000 ரூபாய் தருகிறேன், வெயில் காலங்களில் செலவுக்கு 2000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிற திராவிட ஆட்சியாளர்கள் காடுகளை கழனியாக்கி உணவை உற்பத்தி செய்த விவசாயிகளின் வயிற்றில் அடித்து விமான நிலையம் கட்ட துடிக்கிற திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தி நாம் வாழ்கிற பகுதியிலேயே நமக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் தேவையான நீரை அனைவருக்கும் இலவசமாக தருவோம். படிக்கிற பிள்ளைகள் காசு இருந்தால்தான் கல்வி என்ற நிலையை ஒழித்து அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை இலவசமாக தருவோம். படித்தவர்களுக்கு கற்ற கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், ஊதியத்தை கொண்டு வாழ்கிற சிறப்பான வாழ்க்கையை தருவோம் என்ற வாக்குறுதிகளோடு இந்த நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்கிறோம். இந்திய தேர்தல் வரலாற்றிலும் சரி, உலக தேர்தல் வரலாற்றிலும் சரி, ஆணும் பெண்ணும் சமம் என்று ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பெண்களுக்கு 117 இடங்களை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றி எம் மண்ணின் ஆட்சி அதிகாரத்தில் சம பங்கை பெண்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து களத்திலே நிற்கிறது. சமத்துவம் பேசுவார்கள், பெண் உரிமை பேசுவார்கள், பெண்களுக்கு எல்லா விடுதலையும் நாங்கள் தான் வாங்கி தந்தோம் என்று பேசும் திராவிட கட்சிகள் தங்கள் கட்சியில் எத்தனை பேருக்கு, எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். ஒருத்தருக்கும் இல்ல. சிறுபான்மை பாதுகாப்பு நாங்கள் தான். எத்தனை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள்? நாங்கள் தான் 10 இஸ்லாமியர்களுக்கு எங்கள் கட்சியிலே இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வாய்ப்பு தந்திருக்கிறோம். திராவிட கட்சிகள் எல்லாவற்றையும் பேசுவார்கள், எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்தோம் என்று பொய்யை அள்ளி வீசுவார்கள். எம் மண்ணின் மக்களின் வளத்தையும் நலத்தையும் சுரண்டி கொழுப்பதை தவிர இவர்கள் செய்தது ஒன்றுமில்லை. இந்த மண்ணிலே நாம் தலைமையேற்று நின்ற அத்தனை தலைவர்களும் நம்மை அவர்கள் பின்னாலே ஓட வைத்தார்களே தவிர நம்மை ஒழுங்குபடுத்தவில்லை, ஒழுக்கமாக வளர்க்கவில்லை. அத்தனை பேரும் ஒரு சாதியை சார்ந்திருக்கிறோம். நாம் சார்ந்திருக்கிற சாதி தலைவன் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று போஸ்டர் ஓட்டினோம், கொடி பிடித்தோம். அத்தனை சாதி கட்சி தலைவனும் நம்மை 2 சீட்டு 3 சீட்டுக்கு திராவிட கட்சிகளிடத்திலே மண்டியிட வைத்ததை தவிர சாதித்தது ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்த சட்டமன்ற தேர்தல் ஆரம்பித்த நாளில் இருந்து யாரோடு யார் கூட்டணி, இதுதான் இங்க தாரக மந்திரமா இருந்துச்சு. ஆனா இங்க எந்த கூட்டணியும் இல்லாமல், நோட்டுக்கும் சீட்டுக்கும் எவர் வீட்டு வாசலிலும் நிற்காமல் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி எம் மண்ணின் மக்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எம் மக்களை நம்பி இந்த களத்திலே நிற்கிறோம். யாரை நம்பியும் இல்லை, யார் வாக்கையும் நம்பி இல்லை. என் அன்பான மக்களே, ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செலுத்துகிற அந்த ஒரு வாக்குத்தான் இந்த நிலத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு வாக்குத்தானே என்ன ஆகிவிடப் போகிறது என்று நினைத்து 500க்கும் 1000க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் நீங்கள் செலுத்திய வாக்குத்தான் எம் மண்ணின் மக்களை அடிமைப்படுத்தியது. நாங்கள் இளமையை துளைத்து இந்த அரசியல் களத்திலே போராட காரணம் எங்கள் பெற்றோர்களும் எங்கள் பெரியப்பன் சித்தப்பன் நீங்கள் தான். இந்த மண்ணை அழித்தொழித்த திராவிட கட்சிகளை விரட்டி அடிக்காமல், எம் மண்ணை விற்பனைக்கு என்று எழுதி வைத்த கருணாநிதியின் ஆட்சியை ஒழிக்காமல், எம் மண்ணை விற்பனைக்கு என்று எழுதி வைத்த அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியை ஒழிக்காமல் எங்கள் நிலத்தை அவர்களிடத்திலே அடமானம் வைத்ததன் விளைவு நாங்கள் இளமையை துளைத்துவிட்டு இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் கையேந்துகிற மக்களாக மண்ணின் மக்களை மாற்றிய இந்த அரசியல் முறையை ஒழிப்போம். ஒரு தூய அரசியலை படைப்போம். உங்கள் மீது நம்பிக்கையோடு 8.2% ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, 1% வாக்கு வச்சுக்கிற கட்சிகள் எல்லாம்
அங்கே போய் 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறது. 8% வாக்குகளை வெற்றி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி எவரிடத்திலும் நிற்காமல், நாங்கள் நினைத்தால் போய் காசு வாங்கிட்டு யாரோட இருந்து நாங்க மட்டும் நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலத்தில் என் மண்ணின் மக்கள் வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எதற்கும் அடிபணிய மாட்டோம், எதற்கும் சமரசமாக இருக்க மாட்டோம் என்று இந்த களத்திலே தனித்து போட்டியிடுகிறோம். 26 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி கொடியை நிலைநாட்டும் தேர்தலாக இருக்கட்டும். இந்த முப்பாட்டன் முருகன் மண்ணிலே தொடங்குகிற இந்த தேர்தல் பயணம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அமைய ஒரு துவக்கமாக இருக்கட்டும். மக்களே, உங்களை நம்பி நிற்கும் எங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக இறுதி வரை நிற்போம், உழைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்கள்.